ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் குட் நைட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவா ஜெய்பீம் படத்தில் நடித்த மணிகண்டன் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ட்ரஸாக மீதா ரகுநாத் இவங்கள முதலும் நீ முடியும் நீன்ற படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஹீரோக்கு இந்த படத்தில் அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது. அம்மா, அக்கா, மாமா, தங்கச்சி அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு. இந்த படத்தில் ஹீரோக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவர் விடுற கொரட்டை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வில்லனே அவர் விடுற கொரட்டை சத்தம் மட்டும்தான். இந்த கொரட்டை சத்தத்தால் அவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் அவர் வேலை பார்க்குற எல்லா இடத்துலையுமே அசிங்கப்படுறாரு. மீதா ரகுநாத் இந்த படத்துல அப்பா அம்மா இழந்து தனியாளா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தங்கி இருக்கிற ஹவுஸ் ஓனரே அவங்கள ஒரு தன்னோட பேத்தி மாதிரி பாத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட இடத்த ஃபீல் பண்றாங்க. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா ரமேஷ் திலக் நடிச்சிருக்காரு. அவரு ஹீரோக்கு மாமாவா ஆக்ட் பண்ணிருக்காரு. ரமேஷ் திலக்கு ஜோடியா ரேச்சல் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற சொசைட்டி எப்படி பாக்குது, இவங்க எந்த அளவுக்கு டவுன் ஆகுறாங்க, அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீண்டு வராங்க, அவங்க ஹேண்டில் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். கொட்டை சத்தம் என்னாலேயே தாங்க முடியல அப்படிங்கிற ஹீரோ அவங்க மாமாவும் அவரும் மொட்டை மாடியில சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு ஹீரோவை அடிக்கிறாங்க. ஹீரோ அவங்க மாமாவையும் போட்டு கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்நாள்ல கொரட்டையே வராதுடா, இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்க அம்மா மிளகு பால் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கி எந்திரிச்சதும் அவங்க மாமா ஒர்க் பண்ற இடத்துக்கு ஃபில்டர் மாத்துறதுக்காக போறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுல நம்ம ஹீரோயினியே பாக்குறாரு. ஹீரோக்கு மீதாவை பார்த்ததோ ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க மாமா வீட்டுக்கு ஃபில்டர் மாத்த வரும்போது அவரோட வேலையை விட்டுட்டு ஹீரோயினியை பார்க்க வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் மணிகண்டன் அவங்க மாமாவை பார்த்து இந்த மாதிரி வீட்டுக்கு ஃபில்டர் மாத்த போகும்போது தானே எங்க அக்காவை பார்த்து கரெக்ட் பண்ண மாமா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இன்னொரு பக்கம் மீதாவை பார்த்ததும் மணிகண்டனுக்கு ரொம்பவே பிடிச்ச போது ஒரு நாள் அவங்க மாமாவை ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க மாப்பிள்ளைக்கு கட்டி வைங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்க வைக்கிறாங்க. வீட்டுல பெரியவங்க ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு செப்பரேட்டா வீடும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. இப்ப வரைக்குமே மணிகண்டனுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மீதாக்கு தெரியல. இவர் விடுற கொரட்டை சத்தத்தால சுத்தமா மீதாக்கு தூக்கம் வரல. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. லாஸ்டா தலகாணியை எடுத்து காதுல அழுத்தி வச்சுட்டு தூங்குறாங்க. எந்திரிச்சு ஹீரோயினி என்ன இப்படி கொரட்டை விடுறீங்க, எனக்கு சுத்தமா தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரும் நம்மளால அவளுக்கும் தூக்கம் இல்லாம நிம்மதியா இருக்கா, இதை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு போன்ல நிறைய வைத்தியத்தை பார்த்து இன்னைக்கூட இந்த கொரட்டைக்கு பாய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கண்டது போனதையும் சாப்பிடுறாரு. அவர் என்ன பண்ணியுமே அந்த கொரட்டை போகல. டெய்லியும் இதே மாதிரி தான் மீதா தூங்காம டிப்ரெஸ்குள்ள போயிடுறாங்க. என்னால உனக்கும் நிம்மதியா தூக்கம் இல்லல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட போய் சொல்ற என்னால உனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல, இதுக்கப்புறம் நீயும் நானும் தனி ரூம்ல தூங்கிக்கலாம், இந்த கொரட்டை எப்ப போகுதோ அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சபதம் போடுறாரு. அவரால முடிஞ்சது அவரு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்றாரு. ஆனா இந்த கொரட்டை சத்தத்துல இருந்து அவரால வெளியே வர முடியல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கொரட்டைங்கிறது ஒரு சின்ன விஷயம். அது இந்த சொசைட்டி கொரட்டை விடுற மனுஷனை ரொம்பவே கலாய்ச்சு அந்த பர்சனை டவுன் பண்றது மட்டும் இல்லாம அந்த கொரட்டை தான் அவனோட வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சின்ன கொரட்டையால மனுஷனோட லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத இந்த படத்துல சூப்பரா எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மூவி ரொம்பவே சூப்பர் குட் ஃபீல் மூவின்னு தான் சொல்லணும். நீங்க ஃபேமிலியோட போய் ஒன்ஸ் ஆச்சு இந்த மூவியை பாருங்க. அண்ட் இந்த மாதிரியான அடுத்த மூவி அப்டேட்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.